நற்றுணையாவது நமச்சிவாயவே. தோடுடைய செவியன் பதிகத்துல 1லிருந்து 5வது பாடலுக்கான விளக்கத்தை நான் ஏற்கனவே பார்ட் 1 வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கேன். இது 6லிருந்து 11வது பாடலுக்கான விளக்கத்தை சொல்ற பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க. பாடல் 6. மறை கலந்த ஒளி பாடலோடு ஆடலராகி மழுவேந்தி இறை கலந்த இன வெள்ளை சோர என் உள்ளம் கவர் கல்வன் கரை கலந்த கடியார் பொருள் நீடுயர் சோலை கதிர் செந்த பிறை கலந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. இதற்கான விளக்கம், தான் ஓதுகின்ற வேத ஒலிகள் காற்றுல கலக்கிற மாதிரி உரத்த குரல்ல, அதாவது சத்தமான குரல்ல வேதங்களை பாடியவரும் நடனம் ஆடியவராகவும் இருக்கிற இறைவன் தன்னுடைய கையில மழுவேந்தி இருக்கிறாரு. அவர் மேல அதீத காதல் கொண்ட நான், அதாவது திருஞான சம்பந்தர், அவரை அடைய முடியாத ஏக்கத்துல உடல் மெலிய அவர் கைகள்ல இருக்கிற வெண்மையான முத்து வலைகள் நழுவி விழ அவர் என் இதயத்தை கவர்ந்தார். இந்த வளையல் நழுவி விழற உவமைய சம்பந்தர் தன்னுடைய 3வது பாடல்லையும் குறிப்பிட்டிருப்பாரு. சூரிய கதிர்கள் கூட நுழைய முடியாத செழித்த நறுமணம் மிகுந்த இருளோடு காணப்படுற சோலைகள்ல தன்னுடைய கதிர்கள் செந்தும் வண்ணம், அதாவது தன்னுடைய பிறைச்சந்திரன் உலாவர சோலைகள் மிகுந்த பிரமாபுரம்னு சொல்லப்படுற சீர்காழியில வீற்றிருக்கும் பெருமான் இவன் அன்றே, இவன் அல்லவான்னு சொல்லி இந்த 6வது பாடலை முடிக்கிறாரு சம்பந்தர். பாடல் 7. சடைமுயங்கு புனலன் அனலன் எரிவீசி சதர்வெய்த உடைமுயங்கு அறவோடு உழித்தந்தனது உள்ளம் கவர் கல்வன் கடல் முயங்கு கழிசூழ் குளிர்கானல் அப்பொன்னன் சிறக்கண்ணம் பெடைமுயங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. இதற்கான விளக்கம், தன்னுடைய சடையில கங்கை நதியை வைத்திருப்பவனும் தன்னுடைய கைகள்ல தீப்பிழம்பை வைத்திருப்பவனும் தீப்பிழம்பை ஏந்தி நடனம் புரியும் பெருமைக்குரியவனும் தன்னுடைய ஆடை மேல இறுக கட்டின பாம்பினை உடையவனும் உலகமெல்லாம் திரியும் தன்மை கொண்ட இறைவன் என்னுடைய உள்ளத்தை கவர்ந்தான். குளுமையான சோலைகளும் அதை சார்ந்திருக்கிற கடற்கரையில தன்னுடைய துணையோடு திரியும் அழகான சிறகுகள் கொண்ட அன்னப்பறவை வீற்றிருக்கும் பிரமாபுரம்னு சொல்லப்படுற சீர்காழியில உறையும் பெருமான் இவன் அன்றே, இவன் அல்லவான்னு சொல்லி இந்த 7வது பாடலை முடிக்கிறாரு திருஞான சம்பந்தர். பாடல் 8. வீரிலங்கு தோள்களை வீரம் விளைவித்த உயர் இளங்கரையன் வலி செற்றனதுள்ளம் கவர் கல்வன் துயரிலங்கு உலகிற் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பேரிலங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. இதற்கான விளக்கம், வியர்வை சிந்திர பெரிய மலை போன்ற தோள்களை கொண்ட அரக்கன் ராவணன். அவன் ஒரு சமயம் தன்னுடைய வழியில கைலாய மலை குறுக்கிட்டுருச்சுன்னு தப்பா நினைச்சு அத பெயர்த்தெடுக்க முயற்சி பண்றப்ப அவனுடைய வலிமையை அடக்கின பெருமான் என்னுடைய உள்ளத்தையும் கவர்ந்துட்டாரு. திருஞான சம்பந்தர் பெரும்பாலும் தன்னுடைய 8வது பாடல்ல இலங்கை வேந்தன் ராவணனை பத்தி குறிப்பிட்டிருப்பாரு. இந்த பாடல்லையும் முதல் 2 வரிகள்ல ராவணனை பத்தி குறிப்பிட்டிருக்காரு. அடுத்ததா, உயிரினங்களுக்கு துன்பம் விளைவிக்கிற இடமான இந்த உலகம் பல முறை அழிஞ்சும் தோன்றியப்பவும் அழியாம இருக்கிற பெருமையுடைய பிரமாபுரம்னு சொல்லப்படுற சீர்காழியில வீற்றிருக்கும் பெருமான் இவன் அன்றே, இவன் அல்லவான்னு சொல்லி இந்த 8வது பாடலை முடிக்கிறாரு திருஞான சம்பந்தர். பாடல் 9. தானுதல் செய்திரை காணிய மாலோடு தண்டாமரையானும் நீனுதல் செய்தொழியன் நிமிர்ந்தான் எனதுள்ளம் கவர் கல்வன் வானுதல் செய் மகளிர் முதலாகிய வையத்தவர் ஏத்த பேணுதல் செய் பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. இதற்கான விளக்கம், திருமாலும் பிரம்மதேவரும் அவங்க 2 பேருக்குள்ள யாரு பெரியவங்கன்னு வாதம் செஞ்சுட்டு இருந்தப்போ அவங்க முன்னாடி எழுந்த தீ பிழம்புடைய அடியையும் முடியையும் காணும் முயற்சியில பன்றியாய் உருவெடுத்து திருமாலும் அன்னபக்ஷியாய் உருவெடுத்து பிரம்மதேவரும் நெடுந்தூரம் போனப்ப கூட அவங்க முயற்சியில வெற்றி அடைய முடியல. அப்படி அண்ணாமலையாக நிமிர்ந்தவன் என்னுடைய உள்ளத்தை கவர்ந்தான். ஒளி பொருந்திய நெற்றியையும் சிவந்த திருமேனியும் கொண்ட மகளிர் உள்ளிட்ட உலகத்தவர் இறைவனை துதிக்க சிவபெருமான் அவங்களுக்கு அருள் பாலிக்கிறாரு.
அப்படிப்பட்ட தன்மை கொண்ட இறைவன் தான் பிரமாபுரம்னு சொல்லப்படுற சீர்காழியில வீற்றிருக்கும் இறைவனும் இவன் அன்றே, இவன் அல்லவான்னு சொல்லி இந்த 9வது பாடல்ல முடிக்கிறாரு சம்பந்தர். பாடல் 9. புத்தரோடு பொறியல் சமனும் புறங்கூற நெறினெல்லாம் ஒத்த சொல்ல உலகம் பழி தேர்ந்தனது உள்ளம் கவர் கல்வன் மத்த யானை மறுக்கவரி போர்த்ததோர் மாயம் இதுவென்ன பித்தர் போலும் பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. இதற்கான விளக்கம், அறிவில்லாத சமணர்களும் புத்தர்களும் சிவபெருமானுடைய பெருமைக்குரிய செயல்களை புரிஞ்சுக்காம தப்பான கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தப்போ அதை நம்பி உலக மக்கள் பல பேர் உன்னை பழிச்சு பேசினாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம உலக மக்களுக்கு அருள் அளிக்கும் இறைவனே தொடர்ந்து உலகம் முழுக்க தெரிஞ்சு பலி ஏற்கிறார், அதாவது பிச்சை ஏற்கிறார். அப்படிப்பட்ட தன்மையுடைய இறைவன் என்னுடைய உள்ளத்தை கவர்ந்தார். தன்னை தாக்க வந்த மத யானையுடைய தோலை உரிச்சு தன்னுடைய உடல்ல போத்திக்கிட்டப்ப அதை பார்த்து எல்லாரும் யானையுடைய பசுந்தோல் உடலுக்கு கேடு தருமே, அது தெரியாம போத்திக்கிட்டாரே, இவர் என்ன பித்தரான்னு நினைக்க யானையுடைய தோள்கள்னால பெருமானுக்கு எந்த ஒரு ஆபத்தும் விளையாததை பார்த்து எல்லாரும் வியந்தாங்க. அப்படிப்பட்டவர் பிரமாபுரம்னு சொல்லப்படுற சீர்காழியில வீற்றிருக்கும் பெருமான் இவன் அன்றே, இவன் அல்லவான்னு சொல்லி 10வது பாடலை முடிக்கிறாரு திருஞான சம்பந்தர். தோடுடைய செவியன் பதிகத்துடைய கடைசி பாடல், அதாவது 11வது பாடலை தான் பார்க்க போறோம். பாடல்: அருணெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. இதற்கான விளக்கம், அரிய நெறிகளை உள்ளடக்கிய வேதங்களை ஓதுகின்ற பிரம்மதேவர் படைச்ச ஒரு பெரிய நீர்நிலைகள்ல தாமரை மலர் இருக்கிற பெருமை மிகுந்த பிரமாபுரம்னு சொல்லப்படுற சீர்காழியில உறையும் பெருமான ஒரு மனதோடு உணர்ந்து, அதாவது ஒரு மனதோடு இறைவனை உணர்ந்து ஞான சம்பந்தர் சொன்ன இந்த பதிகத்தை ஓதுகின்ற வல்லமை பெற்றவர்களுடைய பழைய வினைகள் தீர்வது எளிதுன்னு சொல்றாரு. நம்ம பல ஜென்மங்கள் எடுத்திருப்போம், பல ஜென்மங்கள்ல பல வகையான பாவங்கள் பண்ணிருப்போம், அதை தான் வினைன்னு சொல்றோம். அந்த வினையின் காரணமா தான் நம்ம தொடர்ந்து பிறவிகள் எடுத்துட்டு இருக்கோம். இங்க சம்பந்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த பதிகத்தை பாடுறதுனால அந்த பழைய வினைகள் தீரும்னு சொல்றாரு. 6லிருந்து 11வது பாடலுக்கான விளக்கத்தை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி.